ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பீஃப் குஃப்தா, முஸ்லீம் ஸ்டைல் பீஃப் குஃப்தா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். குஃப்தா செய்யறதுக்கு 1/2 கிலோ பீஃப் கைமா எடுத்துக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் பொட்டுக்கல்லையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீஃப் குஃப்தா செய்யறதுக்கு 1/2 கிலோ பீஃப் கைமால 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்திக்கிங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி, பொடி பண்ணி வச்ச பொட்டுக்கல்லை வந்து நான் மெஷர்மெண்ட் கப்பில் வந்து 1/2 கப்பு சொன்னேன். உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா ஒரு 1/2 கைப்பிடி அளவு பொட்டுக்கல்லையை சேர்த்திக்கங்க. 1/2 கிலோவுக்கு 1/2 கைப்பிடி அளவு பொட்டுக்கல்லை, 1 கிலோனாக்கா 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கல்லை சேர்த்திக்கங்க. இதில் பொட்டுக்கல்லையை அதிகமாகவும் சேர்த்திடக்கூடாது. அதிகமாக சேர்த்திட்டோமாக்கா குஃப்தா வந்து நம்ம ஃப்ரை பண்ணக்குள்ளார உடஞ்சி போயிடும். கம்மியாகவும் சேர்த்திடக்கூடாது. கம்மியாக சேர்த்திட்டாக்கா அதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வராது. பொட்டுக்கல்லையை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த அளவுக்கு அதோட மசாலா வந்து அந்த கறியில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டிக்கிங்க. இந்த மசாலாலாம் நல்லா இந்த கறியில் படுற மாதிரி கொஞ்சம் இப்படி பரட்டி விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா இப்படி பிணைஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்குங்க. ஏன் அதை 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னாக்கா, அப்படி ஊற வைக்கும்போது அந்த கறியில் வந்து அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் நம்மளுக்கு குஃப்தா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட கைமா இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி உருண்டைகளாக இப்படி பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி நல்லா இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வடை ஷேப்பில் கூட நீங்கள் தட்டி போடலாம். எங்கள் வீட்டு முறைப்படி எங்களோட ஈதுக்கெல்லாம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து குஃப்தா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்து ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனாலும் நம்மளோட குஃப்தாவை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பீஃப் குஃப்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவுகளை பொட்டுக்கல்லைலாம் நான் சொன்ன அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பீஃப் குஃப்தா வந்து இந்த மாதிரி உடையாமல் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள இந்த மாதிரி ஜூஸியாகவும் இருக்கும்.
இதை வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ், சாம்பார் சாதம், ரச சாதம், பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக, சப்பாத்தி கூட இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். எங்கள் வீட்டு முறைப்படி ஈத் அன்னைக்கு சப்பாத்தியும் குஃப்தாவையும் தான் காலையில் டிஃபனாக சாப்பிடுவோம். அது எங்கள் வீட்டு ஸ்பெஷல். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.